அதெல்லாம் வந்து சனாதன தர்மம் நீங்க அழிக்கிறீங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி திராவிட கட்சிகளும் அதே கேஸ் தான். அண்ணாமலை கண்டிப்பா வரணும் சார். அண்ணாமலையும் வரணும், டிவிகே 2 பேரும் அதான் நான் சொல்றேன். என்னோட இன்னும் 2 பேருமே யுனைட்டி ஆனாங்க. எனக்கு தமிழ்நாடு மிக பிரமாதமா இருக்கும். அந்த திராவிட கட்சிகள் இருக்காத விட இருக்கக்கூடாது. போன தடவை வரலாம் டிஎம்கேக்கு தான் போட்டேன். அந்த அவங்களுடைய அழிச்சாட்டியத்தில் தான் நான் வந்து டிவிகேக்கு போட்டேன். அவர் எடுக்கிற முடிவு வந்து நல்லதா இருக்கும், நல்லதா அமைக்கும். தமிழ்நாடுக்கு வருங்காலத்து 2031 நல்ல ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் கட்சியை தமிழில் வச்சிருக்கலாம், இல்லை யூனிவர்ஸில் வேற ஏதாவது வச்சிருக்கலாம். வி ஆர் த லீடர்ஸ்ன்றது வந்து பாமர மக்களுக்கு போய் சேருமா தெரியாது கட்சியோட இது. பிஜேபின்ற ஒரு தாமரை சின்னத்தை உருவாக்குனதே அவர் தான் சேர்த்தவர் மக்கள் மனதில். இல்லைன்னா தமிழ்நாட்டில் பிஜேபினா யாருன்னு தெரியாது. அவர் வந்து பாஜகலேருந்து வெளியில வந்துட்டாரு, அதை பத்தி தெரியுமா? நல்லதுதான், அவங்க இஷ்டம் ஐயா. அவர் வந்தது வந்து அவர் வேற கட்சி ஆரம்பின்னு வந்துட்டாரு. நல்லதுதான். ஏழை ஏழையாக தான் இருக்கா, பிச்சை எடுத்தனா பிச்சை எடுத்து தான் இருக்கான். கோயில் வாசல் இன்றைக்கும் ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு தான் இருக்கான். அதுக்கு தீர்வு வந்து யாருமே கொடுக்கல, எந்த ஆட்சியும் கொடுக்கல. சார், நேத்தி பொள்ளாச்சியில் அண்ணாமலை ஒரு பெரிய மாநாடு போட்டு அவருடைய அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கான முதல் கட்டத்தெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அவர் அண்ணாமலை கட்சியை பத்தி எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க சார். அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கும் வரவேற்கிறதக்கிறது சார். ஒரு தமிழர், நல்லா படித்தவர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், நல்லது கெட்டது எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் எடுக்கிற முடிவு வந்து நல்லதா இருக்கும், நல்லதா அமைக்கும். தமிழ்நாடுக்கு வருங்காலத்து 2031 நல்ல ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ரொம்ப சிறப்பாக நல்ல மனிதர், நல்ல தொடக்கமே நல்லா இருக்கு. ஆனால் கட்சியை தமிழில் வச்சிருக்கலாம், இல்லை யூனிவர்ஸில் வேற ஏதாவது வச்சிருக்கலாம். வி ஆர் த லீடர்ஸ்ன்றது வந்து பாமர மக்களுக்கு போய் சேருமா தெரியாது கட்சியோட இது. ஆனால் அதை பற்றி பெருசாக ஒன்றும் நம்ம தவறாக எடுத்துக்க முடியாது. அவர் வந்து ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை தான் அவரும் எதிர்பார்க்குறாரு. அதனால டிவிகேக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. டிவிகேவும் அதே லைனில் தான் இருக்காங்க. பரவாயில்ல, அவர் வந்து நியூட்ரலாக இருந்து சப்போர்ட் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு அவரும் நினைக்கிறாரு. 2 பேருமே யுனைட் பண்ணாக்க இன்னும் பிரமாதமாக இருக்கும். அண்ணாமலை சார் வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமா வந்து பிஜேபியில இருந்து பிஜேபியை உருவாக்குனவர். அவர் தமிழ்நாட்டுக்கு பிஜேபின்ற ஒரு தாமரை சின்னத்தை உருவாக்குனதே அவர் தான் சேர்த்தவர் மக்கள் மனதில். இல்லைன்னா தமிழ்நாட்டில் பிஜேபினா யாருன்னு தெரியாது. அண்ணாமலைன்றாலே ஒரு நல்ல உண்மையான ஒரு லீகலான ஒரு நபர். அவரு புதுசா ஒரு அமைப்பு அமைச்சிருக்கா. அவர் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேவை செய்யறதுக்காக வர்றாரு. அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு ஓகே சார். ஸோ நான் வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவராக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ என் வாழ்க்கையும் சிறக்கணும், லஞ்சலாமணி இல்லாத ஒரு நல்ல அரசு அமையணும், அதுக்காக அவரு நல்லா பாடுபடுறன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் சார். மேலும் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, இந்த வி த லீடர்ஸ் இந்த பேரை வந்து அழகா மக்கள் தேசிய கழகம் அப்படின்னு வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சார். நீங்க உங்க விருப்பம் அப்படின்னு தெரியல, நீங்க சொல்லுங்க சார். தமிழ்நாட்டு அரசியலுக்கு அண்ணாமலை எதுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் எப்படியோ பண்ணிருப்பாங்க. பேசுறேன். ஏற்கனவே இருந்தவங்க பண்ணதை விட ஒரு புதுமையா இருக்கணும். நல்லா படிச்சவரு, அவருக்கு பின்னாடி படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாட்டை நல்ல முறையாக கொண்டு வருவாருன்ற ஒரு நம்பிக்கை தான் சார். அவர் வந்து பெரிய அரசு அதிகாரியாக இருந்து, காவல்துறையில் பெரிய அதிகாரியாக இருந்து, கர்நாடகாவில் மிக திறமையாக பணியாற்றி மிகவும் சிறப்பாக பணியாற்றியவர். யாரோ கட்சிகளை துவங்கும் போது அவர் ஒரு அதிகாரியாக இருந்து இன்று மக்களுக்கு நல்லது செய்வார் என்ற கருத்து கணிப்பில் அவர் துவங்கி இருப்பது, அதுவும் பிஜேபியிலிருந்து விலகி வந்து மிக சிறப்பாக செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கப்படுகிறோம். அண்ணாமலை அவர் நல்ல படித்தவர், நிறைய பேர் விரும்புகிறாங்க, சில பேர் அகெயின்ஸ்டாகவும் இருக்காங்க. அவர் ஒரு நல்ல லீடர் நான் நினைக்கிறேன். நல்லதான் பேசுறாரு, விஜய் விவசாயம் பேசுறாரு, நல்லதான் செய்யறாரு, நல்லாதான் இருக்குது. பரவாயில்ல, பிடிக்கும். ஏன்னா அப்படின்னா விஜய் பற்றி மட்டமா பேசல, நல்லா யோசிச்சு நல்லா பேசுறாரு. பொதுவாக நல்லா அழகா பேசுறாரு. அவர் வந்து பாஜகலேருந்து வெளியில வந்துட்டாரு, அதை பத்தி தெரியுமா? நல்லதுதான், அவங்க இஷ்டம் ஐயா. அவர் வந்தது வந்து அவர் வேற கட்சி ஆரம்பின்னு வந்துட்டாரு. நல்லதுதான். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏழைங்களுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சா போதும் ஐயா. நாங்கள் பணம் காசெல்லாம் கேட்கல. இந்த பிளாட்பாரத்தில் இருக்கிற பாரு, அது கேட்டாத ஓட்டாத அது இருந்தால் எங்களுக்கு போதும், வேற ஒன்றும் இல்லை. தேர்தலில் ஓட்டெல்லாம் போடுவீங்களா? நாங்கள் வந்து விஜய் தான் ஐயா போடுவோம். இப்போ விஜய் தான். நாங்கள் அம்மா கட்சியில் தான் இருந்தோம், அது ஒன்றும் சரியில்லை. அதனால் நாங்கள் விஜய் தான் போடுவோம். விஜய் தான் நல்லது செய்வார், நல்லது செய்கிறதா கெட்ட செய்வார். இனிமே விஜய் தான். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆளுங்கட்சியா திமுகவும் எதிர்கட்சியாவும் விடுதலை அடிச்சு இருப்பாங்க,
திராவிட கட்சிகள் இருக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒன்று ரெண்டாவது சொல்றீங்க பார்த்தீங்களா, அந்த திராவிட கட்சிகள் இருக்காதுன்ற விட இருக்கக்கூடாது. என்னுடைய ஒப்பீனியன் இருக்கக்கூடாது. அவங்க அடித்து கொள்ளடிச்சது போதும். இவர் எதிர்கட்சியாக வர்றாரா, அவர் ஆளுங்கட்சியாக வர்றாதான்றது நம்ம ஃபியூச்சரில் தான் முடிவு பண்ண முடியும். ஆனால் டிவிக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. பத்திரப்பதிவுத்துறையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. யார் பண்ணா அதெல்லாம் எவ்வளவு இது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் எவ்வளவு கோடி கொள்ளடிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இவங்க கொள்ளடிச்ச பணத்தையெல்லாம் ரீட்டைன் பண்ணாவே நம்ம தமிழ்நாடு பிரமாதமாக இருக்குது சார். சார், இப்போ தாவேகா அரசு ரொம்ப பாப்புலராக ரொம்ப பிரபலமாக விஜய் வந்து அவர் இயக்கத்தோட பலத்தை பெருக்கிட்டே போறாரு. அண்ணாமலையால் விஜயை எதிர்க்க முடியுமா? நிச்சயமாக முடியும் சார். எப்போ வந்து திராவிட கட்சிகளை 50 வருஷம் ஆண்ட கட்சியை அடித்து ஒரு சாதாரண முன்பின் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள் வந்திருக்கும் போது, நல்லா படித்தவரும், நல்ல அண்ணாமலை விஷயம் தெரிஞ்சவரும், நல்ல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல அண்ணாமலை மாதிரி விஜய்னால முடியாது சார். இந்த பாஜகவோட பி டீம்னு சொல்றாங்களா, அதை பத்தி உங்க கருத்து என்ன? கருத்து எல்லாரும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். அது பி டீமா, சி டீமா, ஏ டீமான்னு பின்னாடி பார்க்கத்தான் தெரியும். அது நான் சொல்ல விரும்பல சார். அது அவர் நிரூபிப்பாருங்க சார், இல்லைன்னு. அப்படிலாம் கிடையாது சார். அப்படி பார்த்தீங்கன்னா நானே ஒரு காலத்தில் பிஜேபியில் ஜாயின் ஆகி தென் கட் ஆகிட்டோம். ஸோ அது வந்து ப்ரொசீஜர்னா வந்து எல்லாம் பிஜேபியில் ஆல் ஆஃப் த ரிச் ஒன்லி, நாட் ஃபார் புவர். ஓகே, எல்லாம் வசதியானவங்க தான். எங்களை கூட்டு போகும்போது இங்கே போகிறவங்க ஆட்டோவில் போவாங்க, பட் நாட் ஜேர்னிங், பணம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த இதெல்லாம் நமக்குன்னு வருமானம் வேணும்ன்றாலும். ஆமாம், கண்டிப்பாக சத்தியமாக அந்த மாதிரி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் இதெல்லாம் ஒரு 4 சீட்டு எடுத்துட்டாருன்னா அவர் அதுக்குள்ளே போயிடுவார். ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அவர் வந்து திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது நல்ல திமுக வந்து விமர்சனம் பண்ணாரு. ஆனா விஜய் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் விமர்சனம் பண்ண மாட்டாரு, தடவி கொடுத்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை சார், அது தவறான கருத்து சார். எப்படின்னா, இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க டிவிக்கே தான் ஸ்டெப் எடுக்கணும். டிவிகேக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறாருன்னா ஸ்டெப் எடுக்கணுன்றதுக்காக தான். அவர் ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணார். இப்போ குழந்தை மாதிரி இவரும் இப்போ தானே தொடங்கியிருக்காரு. எடுத்தவொன்னே அட்டாக் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி அட்டாக் பண்ணிட்டார் ஃபைல்ஸு. இப்போ டிஆர் பாலு கூட செட்பேக் ஆகிட்டார் பார்த்தீங்களா. எல்லா மினிஸ்டர்ஸும் தோன்றாங்க. நமக்கு வந்து கடன் இல்லாத வாழ்க்கை வேணுன்றது சாதாரணமாக நம்ம கடன் பட்டாவே நமக்கு கலங்குறோம். இந்தியாவே கடனில் இருக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் போன தடவை வரலாம் டிஎம்கேக்கு தான் போட்டேன். அந்த அவங்களுடைய அழிச்சாட்டியத்தில் தான் நான் வந்து டிவிகேக்கு போட்டேன். என் குழந்தைங்கள்லாம் டிவிகேக்கு போட்டோம். வந்து அவரை பொறுத்தவரைலாம் வரணும் சார், அவரும் வரணும். அண்ணாமலை கண்டிப்பாக வரணும் சார். அண்ணாமலையும் வரணும், டிவிகே 2 பேரும் அதான் நான் சொல்கிறேன். இன்னும் 2 பேருமே யுனைட்டி ஆனாங்கனாக்க தமிழ்நாடு மிக பிரமாதமாக இருக்கும். இப்போ விஜய் சார் வந்து தாவேகான்ற கட்சியை உருவாக்கி ஒரு 3 வருஷமாக உருவாக்கி ஜெயிச்சிட்டார். ஓகேங்களா, மக்கள் மத்தியில் பேசப்பட்டு ஜெயிச்சிட்டார், தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சிட்டார். இதே வந்து அவர் ஆட்சி வந்து 5 ஆண்டு காலம் வந்து நல்ல சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். பணக்காரனே இருக்கும், ஏழையாக தான் இருக்கான், பிச்சை எடுத்து தான் இருக்கான். கோயில் வாசலில் இன்றைக்கும் ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு தான் இருக்கான். அதுக்கு தீர்வு வந்து யாருமே கொடுக்கல, எந்த ஆட்சியும் கொடுக்கல. கஷ்டப்படுறோம். இப்போ நான் சாதாரண ஃப்ரேம் கடை வச்சுருக்கேன். நான் கட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷமாக ரன் பண்ணியிருக்கேன் வெஸ்ட் மாம்பலத்தில். ஆனால் எனக்கு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது.